ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்மளுடைய மினி தியேட்டர்ல சோட்டா பீம் அண்ட் தி கர்ஸ் ஆஃப் தாமியான் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, 1000 வருஷமா மண்ணுக்குள்ள இருக்க தாமியான் என்ற சர்ப்ப அரக்கன் அவனுடைய சாபம் நீங்கி வெளியே வந்து மொத்த உலகத்தையே ஆட்சி செய்ய பார்க்கறான். அந்த சர்ப்ப அரக்கன் கிட்ட இருந்து நம்ம பூமியை எப்படி பீம் காப்பாத்தினாருன்றதான் இந்த படத்தோட கதை. சரி வாங்க இத டீடைலிங்கா பார்த்தலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல அவுட்டர் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பச்சை கலர் விண்கல், அதுல இருந்து பூமியை நோக்கி ஒரு மிகப்பெரிய கதிர்வீச்சு பாலைவனத்துக்கு நடுவுல புதைஞ்சிருக்க ஒரு மிகப்பெரிய நாக சிலை மேல வந்து கதிர்வீச்சு அடைய அப்படியே அதுக்கு அடியில அந்த தாமியான்ற அந்த அரக்கனுடைய வாய்ஸ், 1000 வருஷம் சாபம் நீங்கி நான் வெளியே வந்து இந்த மொத்த உலகத்தையும் ஆட்சி செய்ய போற நேரம் வந்துடுச்சு, நீங்க எல்லாரும் இப்ப வெளியே வரலான்ற மாதிரி அங்க அந்த தாமியான்ற அந்த அரக்கனுடைய வாய்ஸ் மட்டும் ஒலிச்சுக்கிட்டு இருக்க. அந்த வாய்ஸ் வந்துகிட்டு இருக்க ஒரு பெரிய கல்லை சுத்தி விஷமுள்ள பாம்புகள் எல்லாம் அப்படியே படையெடுத்து அங்க வந்துகிட்டு இருக்கு. அதுல 2 பாம்புகள் மனுஷங்களா உருமாறுது. ஒருத்தர் பேர் ஸ்கந்தி, இன்னொருத்தி பேர் தக்ஷிகா. இவங்க 2 பேரும் இந்த தாமியான் அரக்கனுடைய அசிஸ்டன்ஸ். இப்ப இவங்க 2 பேர்கிட்டயும் அந்த தாமியான்ற அரக்கன் நான் வெளி வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு, என்ன இதுல இருந்து விடுவிக்க கூடியவன் ரொம்ப நல்லவன் அப்பாவி அதே சமயம் மாவீரனா இருப்பான், அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க, அவனால மட்டும்தான் என்ன இதுக்குள்ள இருந்து விடுவிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் இந்த தாமியான்ற அரக்கன் சொல்ல, அதுக்கு இந்த ஸ்கந்தி நல்லவனாவும் அப்பாவியாவும் அதே சமயம் மாவீரனாவும் இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அப்படி ஒருத்தன் இந்த உலகத்திலே இல்லன்ற மாதிரி சொல்ல, பக்கத்துல இருக்க தக்ஷிகா நான் அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரன்ற மாதிரி இவங்க 2 பேரும் புறப்பட்டு போக, அப்படியே கற்பனா இவங்க தேடக்கூடிய அந்த நபர் வேற யாரும் இல்ல, இந்த படத்துடைய ஹீரோவான நம்ம சோட்டா பீம். இப்ப நம்ம சோட்டா பீம் பனி பிரதேசத்துல ஒரு இடத்துல ஒத்த கால நின்று ஆசனம் பண்ணிட்டு இருக்கான். அவனை சுத்தி ஓநாய்க்கள் ஒண்ணு கூடி வர அந்த ஓநாய்க்கள் கூட்டத்தை எல்லாத்தையும் நம்ம பீம் பந்தாடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஓநாய்கள் எல்லாம் அங்க பனி பிரதேசத்துக்கு நடுவுல ஒரு மகா முனிவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய தியானத்தை கலைக்கிற விதமா இந்த ஓநாய்க்கள் வந்துகிட்டு இருக்கு. அவரை இந்த ஓநாய்க்கள் நெருங்காதபடி நம்ம பீம் எல்லாத்தையும் அடிச்சு பத்தி விட்டுறான். இப்ப அந்த மகாமுனி தியானத்துல இருந்து கண்முழிச்சு நம்ம பீமை பார்த்து, நீ இப்போ தோலக்பூர் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு பீம், ஏன்னா அங்க கருமேகம் சூழ்ந்து வந்துகிட்டு இருக்கு, அந்த ஊருக்கு பேர் ஆபத்து வந்துகிட்டு இருக்கு, சோ கண்டிப்பா நீ அங்க போகணும். அங்க நீ போனதும் ஏதாவது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல என்னுடைய உதவி உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன நீ மனசுல நினைச்சாலும் போதும், நான் அங்க வந்து நிப்பேன், தைரியமா போயிட்டு வர மாதிரி சோட்டா பீம் அனுப்பி வைக்க. அப்படியே கட் பண்ணா டாப் ஆங்கிள் இருந்து அந்த டோலக்பூரை காட்டுறாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மைதானத்துல மல்யுத்த போட்டி போயிட்டு இருக்கு. அதுல பைல்வான்ன்ற ஒருத்தன் அந்த ஊருக்காரங்க எல்லாரையுமே அடிச்சு பறக்க விட்டுட்டு இந்த ஊர்ல என்ன அழிக்க ஒரு ஆம்பளையும் இல்லையான்ற மாதிரி சவால் விட்டு கூப்பிட்டு இருக்கான். அப்ப அந்த கூட்டத்துல 2 சின்ன பசங்க ஒரே காஸ்டியூம்ல ஒரே மாதிரி இருக்கானுங்களே, இவனுக்கு தான் டோலு போலு. இவனுங்க 2 பேரும் போயிட்டு காளியாவை கூப்பிட்டு வந்து பைல்வான் முன்னாடி நிறுத்திடுறானுங்க. ஊர் மக்களுக்கு மத்தியில எங்க ஊர் காளியா உன்னை பஞ்சு பஞ்சா பிச்சு போட போறாருன்ற மாதிரி காளியாக்கு பில்டப் ஏத்தி மைதானத்துல இறங்கி விட்டுறாங்க. இவன் அவ்வளவு பெரிய ஆளான்ற மாதிரி பைல்வானும் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஒன்லி பில்டப், மத்தபடி பாடி வீக்ன்ற மாதிரி நம்ம காளியாவை இந்த பைல்வான் அசால்ட்டா அலேக்கா தூக்கி கிருகிருன்னு சுத்தி ரிங்க விட்டு தூக்கி வெளில அடிச்சிடறான். இது போக இந்த பைல்வான் ஊர்காரங்களுக்கு மத்தியில என்னை எதிர்த்து சண்டை போட இந்த ஜில்லால ஆளே கிடையாது, நான் வேணா இந்த ஊரோடைய அரசரான இந்திரவர்மாக்கு ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன், முடிஞ்சா என்னைய அவர் வந்து தோக்கடிச்சு காட்ட சொல்லுங்கன்ற மாதிரி எல்லாரையும் அசிங்கப்படுத்துற விதமா இவன் பேசிட்டு போக, அப்படியே இப்ப டோலக்பூர் மார்க்கெட்ல காய்கறி வாங்க வந்த நம்ம டுண்டு ஆண்டி, அப்பா விலைலாம் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி காய்கறி காரங்க பேரம் பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல நம்ம காளியா, என்ன டுண்டு நத்த ஏதாவது பிரச்சனையா, நான் எப்பேற்பட்ட வீரன் உங்களுக்கு தெரியல, இந்த காய்கறி காரங்க போட்டுட்டா அப்படின்ற மாதிரி சும்மா வெத்து பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். டேய் அந்த பைல்வான் உனக்கு இருக்குன்னு தூக்கி அடிச்சால நான் கண்ணால பார்த்தேன், போடா டேய் போடா, சும்மா டமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி அவனை பத்தி விட்டுறாங்க. இதுல இவன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்க இந்த டோலு போல இருக்கானுங்களே, அவனுங்க வேற இந்த காளியாவை வெறுப்பேத்தி அங்க இருக்க குட்டையில தள்ளி விட்டுறானுங்க. ஒரு பக்கம் இவனுங்க காளியா வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் இந்த படத்துடைய ஹீரோயினான நம்ம சுட்கி இன்ட்ரோ. சுட்கி கூடவே இருக்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸான ராஜு அண்ட் ஜக்கு. ஜக்கு குரங்கு கேரக்டரா இருந்தாலும் இவங்க கூடவே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படி இந்த படத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க நம்ம டுண்டு நாட்டி வந்து, ஹே பசங்களா லட்டெல்லாம் ரெடியா வச்சிருக்கேன், எல்லாரும் மகாராஜாவை பார்க்க போனோம், தயாரா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி போல காட்டு வழியா தோலக்பூரை நோக்கி ஒரு பெரிய வியாபாரி நிறைய உணவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு குதிரையில அப்படியே காட்டு வழியா வந்துட்டு இருக்கும்போது அங்க இந்த விஷப்பாம்பு அரக்கனுடைய அசிஸ்டன்டான ஸ்கந்தி அண்ட் தக்ஷிகா அவங்க 2 பேரும் வந்து அவங்கள வழி மறைச்சு அந்த வியாபாரி அடிச்சு கீழே தள்ளிவிட, அதுக்கு அந்த வியாபாரி, நீங்க என் மேல கை வச்சது மட்டும் டோலக்பூர் பீமுக்கு தெரிஞ்சிச்சு, அவன் உன்னை சும்மா விட மாட்டான்ற சொல்ல 2 பேரும் அவனை நக்கல் பண்ணி, நாங்க 2 பேரும் சோட்டா பீமை பத்தி நல்லா ஸ்டடி பண்ணி தான் வந்திருக்கோம், மெயினா அவனுக்காக தான் தோலக்பூருக்கே வந்திருக்கோன்ற மாதிரி இவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை டோட்டலா காலி பண்றாங்க. அடுத்த நாள் காலையில போல ஒரு மரத்துக்கு அடியில நம்ம சுட்கி, ராஜு, காளியா, டோலு போலு இவங்க 4 பேரும் உட்காந்து வரப்போற பீமோடைய பர்த்டேவை நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணும், அவனுக்காக பர்த்டே கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கன்ற மாதிரி சுட்கி அவ கையில பரிசு பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கா. அதை நம்ம சர்ப்ரைஸா பீமுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பரிசு பொருளை நம்ம குரங்கு ஜகு கையில கொடுத்து அந்த பரிசு பொருளை மரத்துல போய் ஒளிச்சு வைக்க சொல்றாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம பீமோடைய என்ட்ரி ரொம்ப நாள் கழிச்சு இவன் தோலக்பூருக்குள்ள வரான். உள்ள வந்ததும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸான சுட்கி, காளியா இவங்க எல்லாரும் போய் மீட் பண்றான். அந்த இடத்துல மகாராஜாவுடைய காவலாளி வந்து உங்களை உடனே மகாராஜா கோட்டை கூப்பிட்டாருன்னு கூப்பிட உடனே இவங்க எல்லாரும் போறாங்க. அங்க
கோட்டையில இருக்க ராஜா நேத்து ராத்திரி நம்ம ஊருக்கு வர வேண்டிய உணவுப் பொருட்கள் எதுவுமே சரியா வரல, அந்த வியாபாரிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க வர வழியில் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கோட்டைக்குள்ள ஸ்கந்தி அண்ட் தக்ஷிகா இவங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேர் தான் உங்க உணவுப் பொருட்கள் எடுத்து வந்திருக்கக்கூடிய வியாபாரின்ற மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணி உள்ள வந்திருக்கானுங்க. உள்ள வந்தது மட்டும் இல்லாம மகாராஜா முதல் முறையா நான் உங்களை சந்திக்க வந்ததுனால உங்களுக்காக 2 பரிசு பொருளை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல பறக்கும் கம்பளம், இது என்ன பறக்குமான்ற மாதிரி காளியா தமாஷா கேட்க, வேணா வந்து ட்ரை பண்ணி பார்ப்பன்ற மாதிரி ஸ்கந்தியை கூப்பிட உடனே இந்த காளியாவும் போய் அந்த கம்பளி மேல நின்னுக்கிட்டு எங்க பறக்கவே இல்லைன்னும் போது டப்புனி மந்திரம் போட்ட உடனே அது அப்படியே ஏர்ல மிதக்குமா. இவன் ஒரு பக்கம் அள்ளில உட்காந்துக்கிட்டு இருக்க, இதை பார்த்து இவனுங்க எல்லாம் ஃபன் பண்ண அண்ட் இன்னொரு பரிசு பொருளா மகாராஜா முகம் பார்க்கறதுக்காக கண்ணாடி கொண்டு வந்திருக்காங்களா. இது சாதாரண கண்ணாடி கிடையாது, இவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அந்த கண்ணாடி போய் செவப்பா மாறுமா. இப்ப இவர் கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே செவப்பா மாறுது. என்ன மாதிரியான ஆபத்து இவருக்கு இப்ப வந்திருக்குன்னு பார்த்தா கோட்டைக்குள்ள விஷமுள்ள பாம்பு வந்திருக்கு. அந்த பாம்பை ஸ்கந்தியே தூக்கி வெளியில வீசி, பாத்தீங்களா உங்களுக்கு தக்க சமயத்துல வந்து உங்களுடைய உயிரை இது காப்பாத்திருக்கு அப்படின்ற மாதிரி இவனுங்க பிட்ட போட்டு மகாராஜா கிட்ட ஒரு நல்ல பேரு இவங்க 2 பேரும் வாங்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேருடைய மொழியும் ஆளும் சரியில்லைன்ற மாதிரி நம்ம பீம்க்கும் சுட்கிக்கும் சந்தேகம் எழுது. அப்படியே கட் பண்ணா கோட்டையில இருந்து நம்ம பீம் நேரா தன்னுடைய வீட்டுல இருக்க அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு பீம் வீட்டுக்கு வந்ததும் அம்மாவுக்கு பயங்கர ஹாப்பி. அது இல்லாம இந்த ஊருக்குள்ள இந்த பைல்வான்ன்றவனோட அட்ராசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. மல்யுத்த போட்டிக்கு நம்ம ராஜா பேரை வேற இழுத்துருக்கான், அவனை நீ சும்மா விடக்கூடாது பீம்ன்ற மாதிரி இவங்க அம்மாவே சொல்லி அனுப்ப அடுத்த கட்லே ஊர் மக்களுக்கு மத்தியில இந்த பைல்வானுக்கும் நம்ம சோட்டா பீமுக்கும் மேட்ச். நம்ம பீமை பத்தி இந்த பைல்வான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கானா, ஆனா இன்னைக்கு பீமோடைய பேரும் புகழையும் மொத்தமா நான் அழிக்க போறேன்ற மாதிரி அவன் வாய் விட்டுட்டு இருக்கும்போதே அங்க நம்ம சோட்டா பீம் இந்த மைதானத்துல என்ட்ரி கொடுத்து சும்மா வீக்கானவங்களை அடிச்சு போட்டு வாயிலே வட சுட்டுட்டு இருந்த அந்த பைல்வானை நம்ம பீம் ஊர்க்காரங்களுக்கு மத்தியிலேயே அவனை போட்டு அடிச்சு பொளந்து அவனை ஈஸியா தோக்கடிச்சு அந்த போட்டியிலே வின் பண்றான். அவ்வளவுதான் தோலக்பூருடைய ஹீரோ ரிட்டர்ன்ஸ்ன்ற மாதிரி ஒரு பாட்டு. இப்படி ஊருக்காரங்க எல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருக்க, இந்த ஊருக்குள்ள வந்திருக்கக்கூடிய இந்த விஷ பாம்புகளான ஸ்கந்தி அந்த தக்ஷிகா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஊருடைய வயல்வெளியை மொத்தமா எரிச்சு விட்டுறாங்க. அன்னைக்கு ராத்திரி போல நம்ம பீமா வீட்டுல இருக்கும்போது மகாராஜா உடனே உன்னை கூட்டு வர சொன்னு சொல்லிட்டு காவலாளிகள் கூப்பிட உடனே நம்ம பீமும் கோட்டைக்கு போயிருக்கான். அங்க பீமோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. அங்க ராஜா பீம் கிட்ட நம்ம ஊருடைய மொத்த பயிருமே யாரோ எரிச்சு விட்டுருக்காங்க, மக்கள் எல்லாரும் வறுமையில வாட போறாங்க, என்ன பண்றதுனே தெரியலன்ற மாதிரி பீம் கிட்ட ராஜா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கோட்டைக்குள்ள இந்த ஸ்கண்டியும் தக்ஷிகாவும் உள்ள கையில ஒரு மேப்போட வந்து, ராஜா சோனாப்பூர்னு ஒரு நகரம் இருக்கு, அந்த நகரம் முழுக்கவே தங்கத்தால கட்டப்பட்ட வீடுகள் நிறைஞ்ச ஒரு நகரம் அது, அந்த நகரத்துக்கு போறதுக்கான மேப் தான் இது, அந்த சிட்டியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், தோலக்பூருடைய வறுமையை போக்கிலான்ற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் சொல்ல, அப்போ சுட்கி ஒரு லாஜிக்கலான கேள்வி கேட்கிறான், தங்கம் அங்க அவ்வளவு கிடைக்குதுன்னா நீங்க 2 பேரும் போய் எடுக்கலாம் போது அந்த நகரம் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்குமா, எங்க 2 பேரால மட்டும் அதை எடுக்க முடியாது, ராஜாவோட சேர்ந்து நீங்க எல்லாரும் வந்தா மட்டும்தான் அந்த நகரத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் சொல்ல, சரி ஓகே மக்களுடைய நலனுக்காகவும் தோலக்பூருக்காகவும் நம்ம எல்லாரும் உடனே இந்த சோனாப்பூரை தேடி போக போறோன்ற மாதிரி ராஜாவும் அறிவிச்சாரு. அடுத்த சீன்ல இவங்க எல்லாரும் அந்த சோனாப்பூர்ன்ற நகரத்தை தேடி ஒரு பயணத்தை தொடர்றாங்க. பல நாள் டிராவல் ஒட்டகத்து மேல பயணம் பண்ணியெல்லாம் இந்த கேங் அந்த பாலைவனத்துக்கு வந்து ரீச் ஆகுறாங்க. அந்த பாலைவனத்து நடுவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாம்பு சிலை அதுக்கு அடியில தான் அந்த தம்யான் என்ற அரக்கன் இருக்கான். அவனை வெளிக்கொண்டு வரதுக்காக தான் இந்த 2 திட்டுக்கோட்டுங்களும் பிளான் பண்ணி இவங்க எல்லாரும் இங்க வர வச்சிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி போல இவங்க எல்லாரும் அங்கேயே டென்ட் போட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு ஓரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வயசான பேர், இவர் பேர் சிங்களாவா, இவர் வந்து இங்க எதுக்காக வந்தீங்க, இது ஒரு சபிக்கப்பட்ட இடம், இங்கிருந்து முதல்ல போங்க இல்லைன்னா உங்களுக்கு பேர் ஆபத்து உண்டாகும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. இது இந்த ஸ்கண்டியும் தக்ஷிகாவும் பார்த்துட்டு அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவரை இழுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம சோட்டா பீமுக்கு அந்த பெரியவர் ஏதோ தம்யான்ற பேர் சொல்லி ஏதோ ஒரு பெரிய சாபம் இங்க இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இப்படிலாம் இவனுக்கு சந்தேகம் இல்ல. சரி ஓகே இன்னைக்கு ராத்திரி முழுக்க நானே காவல் காக்குறேன்ற மாதிரி அன்னைக்கு இவன் வேல்கம்போட காவல் காத்துக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இவங்க எல்லாரும் அந்த சிலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு பள்ளத்தை தோண்டிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பள்ளத்துக்கு நடுவுல ஒரு பெரிய பொட்டி, அந்த பெட்டியை ஓபன் பண்ணா ஃபுல்லா தங்கம். இந்த பெட்டியை கண்டுபிடிச்சது காளியாதான்ற மாதிரி அங்க மகாராஜா அவன பேர் சொல்லி பாராட்டுறாப்புல. ஆனா இது எல்லாமே டென்ட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்க நம்ம காளியாவோட கனவு. கனவா, முதல்ல இதை நினைவாக்கணும்னு சொல்லிட்டு குடுகுடு நேரம் அந்த பள்ளத்தை நோக்கி வந்தா இவனுக்கு முன்னாடி ஆல்ரெடி அந்த தங்க பெட்டியை நம்ம சோட்டா பீம் கண்டுபிடிச்சிட்டான். சோ வழக்கம் போல எல்லாரும் அவனை பாராட்டுறாங்க. இதை பார்த்ததும் காளியா காண்டாகி, நான் தான் இதை முதல்ல கண்டுபிடிச்சிருக்கணும், டேய் நீ வந்ததுல இருந்தே எந்த வேலையும் செய்யாம கொரட்டை விட்டு தூங்கிந்தா எப்படா அவனால இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுன்ற மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்க, தோ இப்போ நான் அந்த மொத்த நகரத்தையே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பள்ளத்துல இறங்கி ஒரு பெரிய மண்வெட்டி எடுத்து அங்க ஒரு குத்து அவ்வளவுதான் அந்த இடமே ஒரு மாதிரி அதிர்ந்து ஒரு மிகப்பெரிய ஹோல் உருவாகி அங்க நின்றுட்டு இருந்த இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஹோல்குள்ள போய் விழுந்துடுறாங்க. மகாராஜாவும் கயிறு கட்டி உள்ள இறங்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேஃபா தான் இருக்காங்க. இவங்க இருக்கிற இடத்துல இந்த ஸ்கந்தி தக்ஷிகா அவங்க 2 பேரும் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அந்த தம்யான்ன்ற அரக்கனை சீல் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு கூட்டு போயிட்டு, இந்த பாறைங்க தான் நம்ம சோனாப்பூர் உள்ள போறதுக்கான கீ, இதை அன்லாக் பண்ணனா புத்திசாலி
புத்திசாலியாவும் அப்பாவியாவும் மாவீரனாவும் இருக்கணும். இதெல்லாம் பொருந்துற மாதிரி இருக்கிற ஆள் நம்ம ராஜா இந்திரவர்மா. நீங்க வாங்க இது மேல வந்து கை வைங்கன்ற மாதிரி இந்த ஸ்கண்டி சொல்ல உடனே இந்திரவர்மாவும் போயிட்டு முதல்ல கை வைக்கிறாரு. ஆனா அது அன்லாக் ஆகல. ராஜா கிட்ட இந்த 3ல ஏதோ ஒரு குறை இருக்கு போல. சோ அதனால தான் அன்லாக் ஆகல. இது 3 இருக்கிற ஒரே ஆள் நான் இதை அன்லாக் பண்றன்ற மாதிரி காலியாவும் போய் கை வைக்கிறான். அவனாலையும் இதை அன்லாக் பண்ண முடியல. இவங்கிட்ட இந்த 3ல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு போல இருக்கு. சோ இந்த 3 இருக்கிற ஒரே ஆள் சோட்டா பீம் மட்டும்தான். அவனால மட்டும்தான் இதை அன்லாக் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்ல பீம் நீயே இதை ஓபன் பண்ற மாதிரி மகாராஜாவும் அனுப்புறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு இதை ஓபன் பண்றதுல விருப்பமே இல்ல. மகாராஜா நேத்து ராத்திரி வந்த அந்த பெரியவர் இங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய சாபம் இருக்கு தம்யான்ற பேர்லாம் சொல்லிட்டு போனாரு. சோ அதை நம்ம விசாரிச்சுட்டு இதை ஓபன் பண்ணலாம்னு போது ராஜா பேச்சே நீ மீறியான்ற மாதிரி அங்க 2 பேருமே சூழ்ச்சி பண்ண பீம் நான் சொல்றது கேள்வி எல்லாமே தோலப்பூருக்காக தான்ற மாதிரி மகாராஜாவும் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டு அந்த பாறை மேல கை வைக்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த இடம் மொத்தமா பயங்கரமா அதிர அதுக்கு நடுவுல இருந்து ஒரு மிகப்பெரிய பச்சை கலர் ஒளி வீச 1000 வருஷமா கட்டுப்பட்டு இருந்த தம்யான்ற அந்த பாம்பு அரக்க உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே வெளியே வரான். இவனோட சேர்ந்து இவனுடைய ஆட்களும் அங்க சூழ்ந்துக்கிறாங்க. இப்ப இந்த அரக்க 1000 வருஷம் கழிச்சு நான் வெளியே வந்ததே இந்த மொத்த உலகத்தையும் ஆட்சி செய்யறதுக்காக தான். இந்த மனுஷ பதர்களே எனக்கு சுத்தமா பிடிக்கல. பௌர்ணமி கழிஞ்சு அமாவாசை ஸ்டார்ட் ஆனதும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷங்களையும் நான் பாம்பா மாத்த போறேன்னு சொல்லிட்டு ராஜாவுடைய ஆட்களை 2 பேரை அவங்க கண்ணு முன்னாடியே பாம்பா மாத்திடுறாரு. இங்க நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம சோட்டா பீம் என் மக்களுக்கு எதுவும் நான் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே பாஞ்சு போய் அந்த ஸ்னேக் டீமன் மூக்குலயே ஒரு குத்து. அந்த அரக்க நம்ம ஹீரோவை பார்த்து பரவாயில்ல தைரியசாலி தான், ஆனா என்கிட்டயே சவாலா மனுஷங்களை பாம்பா மாத்திர வேலையை முதல்ல நான் சொந்த ஊரானா தோலக்பூர்ல தான் ஆரம்பிக்க போறேன்ற மாதிரிலாம் அந்த அரக்கம் சொல்லிட்டு இருக்க அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய ஒரு ஈட்டி எடுத்துட்டு நேரம் அந்த பாம்பை சொருவு போக ஆனா அந்த பாம்பு கையில அதீத பவர் இருக்கு. அந்த பவரால நம்ம சோட்டா பீமால அந்த பாம்பு கிட்ட கூட நெருங்க முடியல. இவங்க எல்லாரையும் சிறையில் அடைக்க சொல்லிடுறாரு. அடுத்த கட்லே நம்ம சோட்டா பீம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த பாம்பு அரக்கன் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய சிறையில மாட்டிக்கிறாங்க. முதல்ல இங்க இருந்து தப்பிச்சாதான் நம்ம ஊரை காப்பாற்ற முடியும். ஆனா இந்த இரும்பு கதவுகளை எப்படி ஓபன் பண்றது? அதுக்கு தான் இந்த காலியா இருக்கனே நான் போய் ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த கம்பிகளை வளைக்க பாக்குறான். ஆனா இவனால முடியல. உன்னால முடியாது காலியா, இதுக்கு ஒரே வழிதான் இருக்குன்னு அங்க காவலாளி 2 பேரை கூப்பிட்டு எங்க எல்லாரையும் எப்படியும் சாகதான் அடிக்க போறீங்க, எங்களுக்கு கடைசி ஆசையா லட்டு சாப்பிடணும் போல இருக்கு, உங்களுடைய மந்திரத்தை யூஸ் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் லட்டு மட்டும் கொடுங்கன்ற மாதிரி இவங்க அப்பாவி மூஞ்சி வச்சுட்டு கேட்க உடனே இந்த காவலாளிகளும் பசங்க பாவமா கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு பவர் யூஸ் பண்ணி தட்டு நிறைய லட்டு கொடுக்க அந்த லட்டு மொத்தத்தையும் நம்ம பீமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பாப்பாய்க்கு எப்படி ஒரு ஸ்பினிச்சோ அந்த மாதிரி நம்ம பீமுக்கு லட்டு சாப்பிட்டா அவன் சோட்டா பீமா மாறிடுவான். சோ இப்போ இவன் பவரை யூஸ் பண்ணி அந்த கம்பிகளை வளைச்சு இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே வந்துறாங்க. வெளியே வந்ததுமே அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் கூட பயங்கரமான ஒரு சண்டை. இந்த சண்டையில இவங்க எல்லாரையும் அடிச்சு ஓட விட இதே காவலாளிகளை இன்னொருத்தர் இருக்கான். அவனையும் நம்ம ஹீரோ அடிச்சு பொளந்து செவுத்துல அடிக்க அந்த காவலாளி ஒரு ராட்சச ஸ்பைடரா மாறிடுறான். அப்படி மாறின அடுத்த நிமிஷமே வெப்ப விட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் செவுத்தோட செவுத்து லாக் பண்ணி விட பீம் மட்டும் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி அந்த ராட்சச ஸ்பைடரையும் ஸ்வைட்டி அடிச்சு நசிக்கிறான். அதுல இருந்து திரும்ப அது புலியா உருமாறி இருக்கு. அந்த புலியவும் நம்ம பீம் சும்மா விட்டு வைக்கல, அதோடைய காலை பிடிச்சி ஸ்வைட்டி அடிக்க அது டோட்டலா பஸ்மம் ஆயிடுது. இப்படி ஒரு வழியா இவங்க எல்லாரையும் அழிச்சிட்டு நேரா மகாராஜாவையும் அங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டு பக்கத்திலேயே நேத்து ராத்திரி இவங்களுக்கு வந்து அலர்ட் பண்ண அந்த பெரியவர் இருக்கார்ல அவரும் இங்க தான் வச்சு லாக் பண்ணிருக்காங்க. அவரையும் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. அவருக்கு இந்த சிட்டியை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த அரக்கன் தம்யானுடைய சாபம் அவன் இப்ப வெளியே வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே போச்சு சர்வநாசம் மொத்த உலகத்துக்கே பேராபத்து. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சு தெரியுமா சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக். வெறும் பாலைவனமா இருந்த இந்த இடத்துல மொட்டத்தலையோட ஷாம்புன்ற ஒரு குரு அவர் கூடவே இருக்க சிஷியம் கிட்ட அந்த நகரத்தை உருவாக்குறதுக்கு இதுதான் ஏத்த இடம் சொல்லிட்டு இவர் கையில ஒரு மந்திர புத்தகம் இருக்கு. இந்த மந்திர புத்தகத்தை யூஸ் பண்ணி நினைச்சதை நம்ம சாதிக்கலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவிலான கோல்டன் சிட்டியை உருவாக்குறாரு. அந்த சிட்டி முழுக்கவே ஃபுல்லா தங்கத்தாலே உருவாக்கப்பட்ட வீடுகள். இங்க வாழ்ற மக்களுக்கு கஷ்டம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அதே மாதிரி மக்களும் தங்கமான மனசு கொண்டவங்களா இருப்பாங்க. இந்த ஊருடைய பேர் சோனாப்பூர்ன்ற மாதிரி இந்த ஷாம்புன்ற குரு இந்த சிட்டியவே உருவாக்கி இருக்காரு. இந்த கதையெல்லாம் இந்த பெரியவர் சோட்டா பீம் டீம் கிட்ட சொல்லிட்டு இப்பேற்பட்ட ஊரை பத்தின விஷயம் இந்த பாம்பு அரக்கனான தாமியான் அவன் காதுக்கும் போச்சு. அவனும் அவனுடைய 2 அசிஸ்டன்டோட ஷாம்பு குருஜி முன்னாடி வந்து பயங்கரமா நடிச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்ல, உங்க ஊர்ல எங்களுக்கு கொஞ்சம் தங்க இடம் கொடுங்கன்ற மாதிரி கேட்க இவரும் சரி போனா போது தங்க விட்டா இந்த பாம்பு அரக்கன் மெயினா ஊருக்குள்ள வந்தது அவர்கிட்ட இருக்க அந்த மந்திர புத்தகத்தை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். அதுக்காக அன்னைக்கு ராத்திரி போல இந்த பாம்பு அரக்கன் அப்படியே சீலிங் வழியா உள்ளுக்குள்ள புகுந்து அந்த மேஜிக் புக்கை கைப்பற்றிடுறான். அதுக்கப்புறம் அந்த மொத்த சோனாப்பூரியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து மக்கள் எல்லாரையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறான். இது போதாதுன்னு அந்த மந்திர புத்தகத்தை யூஸ் பண்ணி சாகா வரம் வாங்குறதுக்காக ரிச்சுவல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சுட்ட ஷாம்பா குருஜி அவன் அந்த 3வது ரிச்சுவல் மட்டும் பண்ணிட்டான். சாகா வரம் வாங்கிடுவான். அதுக்கப்புறம் இந்த மொத்த உலகத்துக்கும் பேர் ஆபத்து தான். அதுக்கு முன்னாடி அவனை தடுக்கணுன்றதுக்காக ஷாம்பா குருஜி அவங்க ஆட்களோட கோட்டைக்குள்ள புகுந்து அந்த பாம்பு அரக்கன் 3வது ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கும் போதே அவனை தடுக்க பாக்குறாங்க. ஆனா அந்த ரிச்சுவல் அவன் கம்ப்ளீட் பண்ணிடுறான். அந்த பாம்பு அரக்கன் அழிக்கிறதுக்காக இந்த ஷாம்பா குருஜி அவங்க ஆட்களோட சேர்ந்து இவங்க கையில இருக்கக்கூடிய மந்திர பவரை யூஸ் பண்ணி அழிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அது எதுவுமே அவனை அஃபெக்ட் பண்ணல. ஏன்னா அவன் அந்த 3வது ரிச்சுவல் முடிச்சு இம்மார்டாலிட்டி அடைஞ்சிட்டான். இதுக்கப்புறம் என்ன உங்களால அழிக்கவே முடியாது, இந்த மொத்த உலகத்தையும் ஆட்சி செய்ய போறதே நான் தான்
வேண்டான்ற மாதிரி அவன் ரொம்ப தென்னாட்டா பேச அந்த இடத்துல நம்ம ஷாம்பா குருஜி இவனை நம்மளால அடிக்க முடியாது, ஆனா நம்ம எல்லாரும் உயிர் தியாகம் பண்ணி அவனை பாதாள உலகத்துல லாக் பண்ணிடலாம் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த பாம்பு அரக்கனை பாதாள உலகத்துல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. பாதாள உலகத்துக்கு போன அந்த பாம்பு அரக்கன் நான் உள்ள போனா இந்த மொத்த சோனாபூரும் அதுல பாதாளத்துக்கு தான் போகணுன்ற மாதிரி மொத்த சோனாபூரியுமே உள்ளுக்குள்ள இழுத்துக்கிறான். இப்படிதான் அந்த நகரம் மண்ணுக்குள்ள போயிடுச்சுன்ற மாதிரி இந்த பெரியவர் கதை சொல்லி முடிக்க எல்லாம் ரைட்டு. ஆனா இப்ப எப்படி அவன் வெளியில வந்தான்? அதுக்கு காரணம் என்னன்னா விண்வெளியில இருக்கிற 9 கோள்களும் நேர்கோட்டுல வரும்போது அவனுடைய சாபம் நீங்கிடும். சோ அப்படிதான் அவன் வெளியில வந்திருக்கான். இப்ப எப்படி அவனை அழிக்கிறதுன்ற மாதிரி உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது அவனை அழிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த பாம்பு அரக்கன் தான் சாகாவரம் வாங்குறதுக்காக அந்த 3 ரிச்சுவல் பண்ணால, அந்த 3வது ரிச்சுவல் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி அவனை அழிச்சா மட்டும்தான் அவனை கொண்டு இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்ன்ற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்க. 1000 வருஷத்துக்கு பின்னோக்கி எப்படி போகுது? அதுக்கு ஒரே வழி டைம் டிராவல், கால பயணம். அதுக்கு கைவசம் நம்ம கிட்ட ஒரு முனிவர் இருக்கான்னு சொல்லிட்டு படத்தோட ஆரம்பத்துல நம்ம பீம் ஒரு முனிவர் தியானத்துல இருக்கும்போது ஓநாய்கள் கிட்ட இருந்து காப்பாத்திருப்பல, அந்த முனிவர் விர்ச்சுவலா வந்து பீம் நான் ஆரம்பத்துல உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன்ல, நீ உதவின்னு யோசிச்சாலே நான் வந்துருவேன். என்ன நீ 1000 இயர்ஸ் பேக் போனோம்ல, டப்புனு இவர் வந்து டைம் டிராவலுக்கான போர்ட்டலை ஓபன் பண்ண அது வழியா நம்ம பீம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் 1000 வருஷத்துக்கு பின்னோக்கி அந்த சோனாப்பூர் நகரத்துக்கு தான் போயிருக்காங்க. இந்த சிட்டி முழுக்கவே தங்கத்தால உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா மொத்த சிட்டியுமே பாம்பு அரக்கனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அவனை எதிர்த்து குரல் கொடுக்கறவங்க எல்லாருமே நடு ரோட்ல போட்டு சித்திரவதை பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே குருஜி ஷாம்பாவுடைய ஆட்கள். அவர் மறைமுகமா இருந்து இவனை எப்படி அடிக்கிறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. சோ குருஜி எங்கன்ற மாதிரி இவன் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அதுல நடுவுல இருக்கவன் நீ என்ன பண்ணாலும் நாங்க அவர் இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அந்த நபருக்கு 2 சின்ன பசங்க இருக்காங்க. தன்னுடைய அப்பாவை போட்டு இந்த பாம்பு அரக்கன் டார்ச்சர் பண்றது தாங்க முடியாம அங்க இருக்கக்கூடிய கல்லை தூக்கி அந்த பாம்பு மேல தூக்கி வீச அவ்வளவுதான் அவன் டென்ஷன் ஆயிடுறான். உடனே இந்த பசங்களை பிடிக்க சொல்றான். இந்த 2 பசங்களும் அங்க இருக்கக்கூடிய காவலாளி கிட்ட இருந்து தப்பிச்சு ரோட்ல ஓட ஆரம்பிச்சாங்க. இவங்களை காப்பாத்துறதுக்காக அங்க நம்ம பீம் களத்துல இறங்குறான். பாம்பு அரக்கனுடைய ஆட்களை பந்தாடிட்டு அந்த 2 சின்ன பசங்களையும் காப்பாத்துறான். அந்த ஸ்பாட்டுக்கு ஷாம்பா குருவுடைய சிஷ்யம் வந்து இவங்க எல்லாரையும் கூட்டு போயிறாரு. இப்ப இவங்க எல்லாரும் ஷாம்பா குருஜியோட சிஷ்யம் வீட்டுல தான் இருக்காங்க. அங்க நம்ம பீம் வந்ததுக்கான நோக்கத்தை சொல்ல, ஓகே உங்க எல்லாரையும் நாளைக்கு நான் ஷாம்பா குருஜி இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பீம் டைம் டிராவல் பண்ணி போயிருக்க விஷயம் தோலக்பூர்ல இருக்க அவங்க அம்மாக்கும் டுன்டுன்கெல்லாம் தெரிஞ்சிச்சு போல. அவங்க எல்லாரும் தான் பையனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இந்த பாம்பு இருக்கனுக்கால அவன் மேல கல்லு விட்டு அந்த சின்ன பையனை இன்னும் இவனுக்கு பிடிச்சிட்டு வரல. அவனை யார் காப்பாத்துறான்னு சொல்லிட்டு உடனே மந்திரத்தை யூஸ் பண்ணி பார்த்தா அது நம்ம சோட்டா பீம். யார் இவனுங்க ஊருக்கு புதுசா இருக்கானுங்க, நம்ம ஆளுங்களே அடிச்சு பந்தாடி இருக்கானுங்க, முதல்ல இவனுங்களை போய் தூக்கிடுவாங்கன்ற மாதிரி பாம்பு இருக்கன் இவங்க அசிஸ்டன்ட்டுக்கு சொல்ல, நம்ம பீமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சிஷன் வீட்டுல இருக்கிற விஷயம் இவங்க இந்த வில்லன் கேங் தெரிஞ்சு உடனே அவங்க எல்லாரும் இவங்க வீட்டை நோக்கி தான் வந்திருக்காங்க. வீட்டுக்கு வெளியில வில்லன் கேங் வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே நான் இவங்களை சமாளிக்கிறேன், நீங்க ஷாம்பா கிட்ட போங்கன்ற மாதிரி நம்ம பீம் கதவை திறந்து எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். வந்த இந்த டக்ஷிகான்ற வில்லி தான் கிட்ட இருக்கிற பவர் யூஸ் பண்ணி டோலு போலுவை தவளையா மாத்திடுறான். இத காளியா பார்த்துட்டு ஐயோ தவளையா மாறிட்டாங்களேன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்க. டேய் இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கிறத உன்னையே அவ பெருச்சாலியா மாத்திடுவா, முதல்ல என் கூட வான்ற மாதிரி இந்த சிஷியன் காளியா சுட்கி கூட இந்த 2 தவளையோட சேர்ந்துட்டு அந்த போர்ட்டல் வழியா ஷாம்பா இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க நம்ம குருஜி ஷாம்பா முதல் வேலையா தவளையா மாறி இருக்க டோலு போலுவை அவருடைய மந்திர சக்தி யூஸ் பண்ணி நார்மலா மாத்துறாரு. கடைசியா தான் நம்ம சோட்டா பீம் இவருடைய இடத்துக்கு வந்திருக்கான். பீமை பார்த்ததுமே குருஜி ஷாம்பா 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உன்ன மாதிரி நம்ம மாவீரன் பறப்பான். சரி வாங்க நம்ம எல்லாரும் எப்படி அந்த பாம்பா இருக்கன அழிக்கலான்றதை பேசலான்ட்டு இவர் கூட்டு போக அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் கோட்டையில இருக்க அந்த பாம்பா இருக்கன் அந்த மந்திர புத்தகத்தை யூஸ் பண்ணி இம்மார்டிலிட்டி அடைய 2வது ரிச்சுவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மூலமா அவனுக்கு ஒரு மந்திர ரிங் கிடைக்குது. 3வது ரிச்சுவல் கம்ப்ளீட் பண்ணிட்டானா இவன் இம்மார்டிலிட்டி அடைஞ்சிருவான். இந்த பக்கம் குருஜி ஷாம்பா அந்த பாம்பா இருக்கன அழிக்கிறதுக்கான எல்லா திட்டத்தையும் தீட்டிட்டன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம பீம் இல்ல நாங்க எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கோம், உங்களுக்கு என்ன நடந்துச்சு நாங்க பார்த்துட்டு தான் வந்திருக்கோம், நீங்க அவனை அழிக்க போவீங்க ஆனா அதுக்குள்ள அவன் இம்மார்டிலிட்டி அடைஞ்சிருவான், நீங்க எல்லாரும் உங்களோட உயிர் தியாகம் பண்ணி அவனை பாதாள உலகத்துக்கு அனுப்புவீங்க, அவன் இந்த மொத்த சோனாபூரியுமே பூமிக்குள்ள இழுத்துட்டு போயிடுவான். சோ இதுதான் நடந்துச்சு, அவன் அந்த 3வது ரிச்சுவல் முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவனை அழிச்சாவணுன்ற மாதிரிலாம் பீம் சொல்ல, அதுக்கு இந்த ஷாம்பா குருஜி நீங்க எல்லாம் நினைக்கிறத விட அந்த பாம்பு இருக்கன் பயங்கர பலசாலி சக்தி வாய்ந்தவன், அவன் அழிக்கிறதுக்கு மந்திர சக்திகள் கண்டிப்பா தேவை, நான் உங்க எல்லாருக்கும் மந்திர சக்திகள் கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஷாம்பா குருஜி ஒவ்வொரு ஸ்பெஷல் சக்தியை கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு டோலு போலு எத்தனை வேணா மல்டிபிள் ஆகிக்கலாம், காளியாக்கு இன்விசிபிள் ஆகிற சக்தி, ராஜு கையில வில்லு அம்பு, அம்புக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவர் என்னன்னா எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறானோ அந்த இடத்துக்கு இது கரெக்டா கூட்டு போயிடும். அடுத்ததான் சுட்கிக்கு ஸ்பைடர்மேன் வெப் விடுற மாதிரி இவ கொடியா விட்டுக்கிட்டு இருக்கலாம். அண்ட் இவங்க கூட இருக்க குரங்கு ஜக்குக்கு நீண்ட வால். கடைசியா நம்ம பீமுக்கு ஒரு ஸ்பெஷலான பவர், ஆனா அதுக்கு அவன் கஷ்டமான மந்திரத்தை கத்துக்கணும். அடுத்த சீன்லயே நம்ம பீம் அந்த மந்திரத்தையும் கரைச்சி குடிச்சிடறான். இப்படி இவங்க எல்லாருமே பவர்ஃபுல்லா மாற அப்ப நம்ம பீமுக்கு தெரிஞ்ச முனிவர் இருக்கார்ல, அவரு ஒரு போர்ட்டல் வழியா இங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாரு. பிரசன்ட்ல இருக்க அந்த பாம்பு இருக்கன் தோலக்பூர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பாம்பா மாத்திக்கிட்டு இருக்கான். கோட்டைக்குள்ளேயும் புகுந்து உள்ள இருக்க எல்லாரையுமே பாம்பா மாத்திட்டு இருக்கான். அதுல நம்ம பீமோட அம்மா, சுட்கியோட அம்மா, இப்படி இவங்க எல்லா பேரண்ட்ஸையும் பாம்பா மாத்துறான். கடைசியா ராஜாவையும் அவன் பாம்பா மாத்திடுறான். நாளைக்கு ஒரு நாள் தான் அவகாசம் இருக்கு, அவன் மொத்த உலகத்தையே பாம்பா மாத்துறதுக்குள்ள அவனை எப்படியாச்சும் அழிச்சிடுன்ற மாதிரி இந்த முனிவர் சொல்லிட்டு போக, நம்ம கிட்ட நேரம் இல்ல, அவன் அந்த 3வது ரிச்சுவல் முடிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் அவனை அழிச்சாகணும். ஆனா அதுக்கு அவன் ஆல்ரெடி 2 ரிச்சுவல் பண்ணது மூலமா 2 ரிங் எடுத்து வச்சிருக்கான். அதை நம்ம கைக்கு வரணும், அது அவனுடைய கோட்டைக்குள்ள தான் இருக்கு. அந்த பாம்பு அரக்கனுடைய கோட்டைக்குள்ள போறதுக்கான போர்ட்டல
கோட்டைக்குள்ள நம்ம குருஜி ஓபன் பண்ணி விட பீம் அவன் ஃப்ரெண்ட்ஸோட அது வழியா அந்த கோட்டைக்குள்ள போயிடுறான். உள்ள போனதுமே இந்த பாம்பாரக்கன் அவனை எதிர்க்கிற மக்கள் எல்லாருமே இங்க சிறைபிடிச்சு வச்சிருக்கான். அவங்க எல்லாம் கதறாங்க, கவலைப்படாதீங்க, உங்க எல்லாரும் விடுவிக்கிறதுக்காக வந்திருக்கும் சொல்லிட்டு பீமும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் குருஜி கத்து கொடுத்த மந்திரங்களை யூஸ் பண்ணி காவலர்களை ஏமாத்தி கோட்டைக்குள்ள ஊடுருவி போயிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த ரிங் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம ராஜு கையில அந்த ஸ்பெஷலான வில் அம்பு இருக்குல்ல, சோ அந்த அம்பை விட்டு அந்த ரிங் இருக்கக்கூடிய டைரக்ஷனை காட்ட சொல்ல அந்த அம்பும் அழகா இவங்கள அந்த ரிங் இருக்கக்கூடிய ரூம்குள்ள கொண்டு போய் விட்டுடுது. உள்ளுக்குள்ள போனா வெறும் எலும்பு கூட இருக்கு. இங்க எந்த ரிங்கும் இருக்கிற மாதிரி தெரியலன்ற மாதிரி காலியா சொல்லிட்டு இருக்க. இல்ல கண்டிப்பா அது இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பீம் அங்க மலை மாதிரி குவிஞ்சிருக்கக்கூடிய எலும்பு கூட எல்லாம் அகற்றிட்டு பார்த்தா நடுவுல ஒரு மிகப்பெரிய ராட்சச தேள் இருக்கு. அந்த தேளுடைய கொடுக்குல தான் அந்த ரிங் இருக்கு. அந்த தேள் இப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அட்டாக் பண்ண நம்ம பீம் இடையில போகுது. அந்த தேள் கிட்ட பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். கடைசி நம்ம சுட்கி அவ கையில இருக்கக்கூடிய அந்த கொடி பவரை யூஸ் பண்ணி அதை மொத்தமா லாக் பண்ணி பீம் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அதை மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணி அதை சாகடிக்கிறாங்க. கடைசியா அதோட கொடுக்குல இருந்த அந்த ரிங் அப்படியே உருண்டு இவங்க கைக்கு வர ஒரு வழியா இவங்க முதல் ரிங்கை கைப்பற்றிட்டாங்க. இந்த விஷயம் அதே கோட்டையில இருக்க இந்த பாம்பார்க்கனுக்கு தெரிஞ்சு போச்சு. முதல்ல இந்த பீமியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் பிடிங்க, என்னுடைய ரிங் அவன் கிட்ட இருந்து வாங்க, அதுக்குள்ள நான் மூணாவது ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் அந்த தேர்ட் ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம பீம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட செகண்ட் ரிங் இருக்கக்கூடிய ஸ்பாட்டையும் அந்த அம்பை வச்சு கண்டுபிடிச்சு அந்த அறைக்குள்ள போயிட்டாங்க. உள்ளுக்குள்ள தான் அந்த ரிங் இருக்கு. இந்த பக்கம் நான் தான் ரிங் எடுப்பேன்னு சொல்லிட்டு காலியா முந்திரி கோட்டத்தனமா போய் அந்த ரிங்கை எடுத்துறான். அது எடுத்து கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுல இருந்து பாம்பு சிலைக்குள்ள இருந்து ஒரே புகையா வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது இந்த வில்லி தக்ஷிகா அவ விரிச்ச ட்ராப். இங்க எல்லாரும் அந்த புகையை சுவாசிச்சதுனால அப்படியே மயங்கிடுறாங்க. கற்பனா இப்ப நம்ம பீம் அந்த பாம்பா இருக்க முன்னாடி மந்திர கட்டு போட்டு முண்டி போட்டு வச்சிருக்காங்க. இது போக இவனுடைய ஃப்ரெண்ட்ஸையும் பாம்புகளாலே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பொடி பசங்களா இனியோட உங்க ஆட்டம் க்ளோஸ்ன்ற மாதிரி நம்ம பீம் மேல எல்லாரும் சேர்ந்து மந்திரத்தை யூஸ் பண்ணி அவனை அழிக்க பாக்குறாங்க. அப்ப நம்ம பீம் நிதானமா யோசிச்சு குருஜி ஷாம்பா கத்து கொடுத்த வீர மந்திரத்தை உச்சரிக்கிறான். மொத்த மந்திர கட்டும் அப்படி பிச்சுக்கிட்டு போக இவன் பயங்கர பவர்ஃபுல்லான மாதிரி இவன் கைக்கு கதம் வந்து சேருது. தோட இவன் ஃப்ரெண்ட்ஸையும் விடுவிச்சு அவங்களும் அவங்களுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பாம்பார்க்கனுடைய ஆட்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. கோட்டைக்குள்ள நடக்கிற இந்த ஃபைட் அப்படியே இப்ப தெருவுக்கு வர கடைசியா நம்ம பீம் வெர்சஸ் தி பாம்பு அரக்கன் ஒன் மோதிக்கிறாங்க. இதுல பாம்பு அரக்கன் கையில இருந்த அந்த மந்திரக்கோல் சுக்குநூறா உடைஞ்சு செதறிடுது. அப்போ இந்த பாம்பு அரக்கன் அடங்கல, என்ன நீ சாதாரண நினைச்சிட்டியான்னு சொல்லிட்டு அப்படியே ஏருக்கு போய் அதீத சக்தியோட கீழே இருக்க நம்ம பீம் கைகள்ல ஃபுல்லா பாம்பை சுருட்டி அலேக்க ஏர்ல தூக்கி அவன் அழிக்க பாக்குறான். அப்பவும் நம்ம பீம் அசராம ஷாம்பா கத்து கொடுத்த அதே மந்திரத்தை இன்னும் ஃபுல் ஃபோர்ஸோட அந்த பாம்பு அரக்கன் மேல செலுத்த மொத்த பவரும் லாஸ் ஆகி அப்படியே பொத்துன்னு நார்மல் பாம்பா கீழே வந்து விழுறான். கடைசியா அந்த சோனாபூரும் காப்பாற்றப்படுது. அங்க நம்ம குருஜி வந்து பீம் இந்த ஊரையே நீ காப்பாத்திட்ட, பாம்பு அரக்கனான தாமியான மொத்தமா அழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மந்திர புத்தகத்தை யூஸ் பண்ணி அவனை டோட்டலா பஸ்மமாகறாரு. கடைசியா பீமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிட்டர்ன் பிரசன்ட்டுக்கு போறதுக்காக டைம் டிராவல் போர்ட்டல் ஓபன் பண்ணி விட இவங்களும் அங்கிருந்து கிளம்பி பிரசன்ட்டுக்கு வந்து சேர்றாங்க. அப்படி வந்ததும் நேரா ராஜா கோட்டைக்குள்ள தான் போயிருக்காங்க. உள்ள போனா ஒருத்தரையும் காணோம். பாம்பா மாறின இவங்க ஊர் மக்கள் எல்லாரும் நார்மல் ஆயிட்டாங்களே இவனுக்கு தெரியல, யாரையும் காணோம். தேடிக்கிட்டே இருக்கான். திடீர்னு பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் இவனை சூழ்ந்து பயங்கரமா பாராட்டி இவன் மேல பூவெல்லாம் தூவி மொத்த தோலக்குரிமை நீ காப்பாத்தின்ற மாதிரி இன்னைக்கு இவனுடைய பர்த்டேவை எல்லாரும் சேர்ந்து கோலாகலமா கொண்டாடுறாங்க. இப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, சோட்டா பீம் படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன். இது குழந்தைங்களுக்கான படம். சோ உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை போட்டு காட்டுங்க, அவங்க எல்லாரும் கண்டிப்பா ரசிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணாதான் டெய்லி நாங்க போடக்கூடிய படங்கள் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். சரி மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.